ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். மணிப்பூர் கலவரம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 மாதமாக கிட்டத்தட்ட 535 நாளுக்கு மேலே கலவரம் போயிட்டே இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. ஏன் அங்கே என்ன நடக்குது, என்ன நிகழ்வு நடக்குது, ஏன் அங்கே அவ்வளோ பெரிய கலவரம்? அதுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களை எல்லாம் கற்பழித்து அவங்கள நிர்மூலமாக்கி வீதியில் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பல பெண்களை கொன்று குவிக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, அப்பாவி பொதுஜனங்கள் நிறைய பேர் கொன்னுட்டாங்க. ஏன் அவ்வளோ கோபம்? உண்மையிலே அங்கே என்ன நடக்குது? உண்மையான செய்தி என்ன? ஊடகங்களால் மறைக்கப்பட்ட செய்தி என்ன? இது எல்லாத்தையும் தெளிவாக இன்னைக்கு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மக்களாட்சியில் 2 சாதி 2 மதம் அடிச்சுக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பிரச்சனை? அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட எஸ்டி அந்தஸ்து குக்கியின மக்கள், அவங்க எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆக்சுவலாக அவங்க வாழ்கிறது பூரா மலை கிராமத்தில். சரி, இந்த மெய்த்தியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சமப்பகுதியிலும் பள்ளத்தாக்கு பகுதியிலும் வசிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய நிலப்பரப்பே பார்த்தீங்கன்னா மலை பள்ளத்தாக்கு, மலை பள்ளத்தாக்கு அப்படி தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூராமே மலை தான். அப்படி இருக்கையில் இந்த பள்ளத்தாக்கில் வசிக்கிறவங்க மலை கிராமத்துக்கு போக மாட்டாங்க. அங்கே இருக்கிற சொத்து பத்துக்களையோ அங்கே இருக்கிற நிலங்களையோ இவங்க வாங்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க பள்ளத்தாக்கு பக்கம் போகணும்னு விரும்ப மாட்டாங்க, அவங்களும் வாங்க மாட்டாங்க. ஸோ இது அப்படியே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது மலைக்கு மேலே விளையக்கூடிய பல பொருட்கள், பல விஷயங்கள் இருக்குது. காப்பி, தேயிலை போன்ற பல விஷயங்கள் அங்கே பணப்பயிர்கள் விளையுது. அதனால் குக்கியின மக்கள் கொஞ்சம் பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கே வறுமை கொஞ்சம் அதிகம்தான் இருக்குது. இவங்க பெருசாக ஒன்றும் பொருளீட்ட முடியல. மற்ற தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ரிசர்வ்டான ஒரு மலைப்பாங்கான இடம்ன்றதுனால நம்மளை மாதிரி அவங்க அங்கே நார்மல் லைஃப்பை கொண்டு போக முடியல. இப்போது அவங்களுக்கும் எஸ்டி அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் முதல்ல எழுது. அதுக்கப்புறம் கவுகாத்தி நீதிமன்றம் சொல்லுது அவங்களுக்கும் கொடுங்க, இது எஸ்டி அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு பரிந்துரைக்குது. யாரை? ஒன்றிய அரசாங்கத்தை. அரசாங்கம் எதையுமே சொல்லலை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி மாதம் அதே கவுகாத்தி நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 52% அவங்க தான் இருக்கிறாங்க. யார்? மெய்த்தின மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய எஸ்டிஎஸ் அந்தஸ்து கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு கவுகாத்தி நீதிமன்றம் சொல்லிச்சு. சரி, இப்போது பிரச்சனை அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்குமா கொடுக்காதா? அப்போது அரசாங்கத்துக்கும் மெய்த்தின மக்களுக்குமான பிரச்சனையாக தான் இருக்கும். இது குக்கி பக்கம் திரும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன், உண்மை அது அல்ல. இந்த எஸ்டி பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 பேருக்கும் மத பிரச்சனை, அதுதான் காரணம். ஏன்னா இந்த மெய்த்தியின மக்கள் எல்லாம் இந்துக்கள். 1948 அந்த மெய்த்தியின மக்கள் எல்லாம் இந்துக்கள்னு அறிவிச்சாச்சு, சட்டம் சொல்லுது. அதே மாதிரி குக்கியின மக்கள் எல்லாம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள். மணிப்பூரில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் இடிச்சு தள்ளியாச்சு இந்த கலவரத்தில். கிட்டத்தட்ட 19 மாதம் இவங்களுடைய அஜந்தாவில் க்ளீனாக முடிச்சுட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை தழுவிய ஆட்கள் தான் மெய்த்தியின மக்கள். அங்கே கலவரக்காரர்களும் அந்த கலவரத்தை உண்டு பண்ணுறவங்களும் அங்கே பூரா ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போது அவங்க தான் இந்த குக்கியின மக்களை முடிச்சு கட்டணும். ஏன்னா இவங்க சிறுபான்மையினராக இருக்கிறாங்க, மலை கிராமத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற வளம் மிக்க பல பணப்பயிர்களை வச்சு அதன் மூலிமா செல்வ செழிப்போடு நல்லா வாழ்கிறாங்க. பொறாமையின் காரணமாக அவங்கள அடித்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இன்றைக்கி குக்கியின மக்களுடைய பல தேவாலயங்களில் சுக்குநூறாக்கி தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இதை வெளியவே கொண்டு வரலிங்க. அதுதாங்க பெரிய பெரிய சாதனை, பாஜகவுடைய சாதனை. அங்கே நடக்கிற மதக்கலவரத்தை
ஒரு சாதாரண கலவரம், அது வேறு மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மதக்கலவரங்கிற பிரச்சனையே கொண்டு வராமல் இன்றைக்கி குக்கியின மக்கள் வந்து தீவிரவாதி கண்டிஷனில் கொண்டு போயிட்டாங்க. என்ன தீவிரவாதின்னா, முதல்ல இவங்க எங்கெங்கே வசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. குக்கியின மக்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்தியாவில் திரிபுராவில் இருக்கிறாங்க, அஸ்ஸாமில் இருக்கிறாங்க, மிசோரமில் இருக்கிறாங்க, மணிப்பூர்லையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்டை நாடு நம்மளுக்கு அந்த இடத்துல பங்களாதேஷ் அங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் மலைவாசிகளாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பர்மா, மியான்மர் பகுதியில் அவங்க அதிகமாக வாசிக்கிறாங்க, அங்கேயும் மலை கிராமவாசிகளாக இருக்கிறாங்க. இப்போது இந்த மெய்த்தியன மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆயுதங்கள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, அரசாங்கமே அவங்க கைக்கு ஆயுதங்களை கொடுத்து குக்கியின மக்களை அழிக்க ஏவி விடுறாங்க. ஒரு தரப்புக்கு ஆயுதம் கிடைக்கிது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எடுத்து சுட ஆரம்பிப்பாங்க. அப்படி சுட ஆரம்பிக்கும்போது இவங்களால் என்ன, ஆயுதமே இல்லையே, எங்களுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அண்டை நாடுகளில் இருந்து தன்னுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, பக்கத்தில் அவங்கக்கிட்ட நீங்களும் குக்கியின மக்கள், நாங்களும் மக்கள், இங்கே எங்களை மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, நாங்கள் போராடணும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டிலேருந்து இவங்க ஆயுதங்களை வாங்கிக்கிறாங்க. அப்போது வேறு நாட்டிலேருந்து ஆயுதம் வாங்கினா அது அஃபென்ஸ், சரிங்களா? சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு இராணுவத்தால் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு சுட வச்சா அது வந்து நியாயம். அப்போ மெய்த்தி பண்ணுறது கரெக்டு, குக்கி பண்ணுறது சரியில்லை. மக்களுக்கு தான் இது வெளிச்சம். இப்போ 2 பேருமே சண்டை பண்ணுறாங்க, இது போயிட்டே இருக்குது. ஒரு இடையில ஒரு 2 மாதம் சைலண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் இதே குக்கியின மக்களுடைய பெண்களை கடத்துறாங்க மெய்த்தின மக்கள். ஒரு 6 பேரை கடத்தி கொண்டு போய் குழந்தைய, ஒரு 8 மாத குழந்தை உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து வீதியில் போட்டுடுறாங்க. இப்படி செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சு தான் இன்னும் அதிகமாக இவங்களுக்கு கோவப்பட்டு மறுபடியும் இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பாஜக இதில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, மெய்த்தியின மக்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்துக்கள். இந்த இந்துக்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸோட சேர்ந்தவங்க. அங்கே ஆர்எஸ்எஸ் பெரும் பங்கு வகிக்குது அங்கே. ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸோட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, மணிப்பூரில் சாதாரண நிலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி குக்கியின மக்கள்கிட்ட நிறைய ஆயுதங்கள் வந்துருச்சு, அவங்க எதிர்த்தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதிர்த்தாக்குதல் அடிக்கும்போது மெய்த்தின மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மெய்த்தியை நாம் காப்பாற்றணும், இப்போ நிலைமையை கட்டுக்கொண்டு வரணும். அப்போ இத்தனை நாள் அவங்க செத்ததோ, அவங்களுடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதோ, அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் செவிசாய்க்கலை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க பாருங்கள் எப்படி கதையை கொண்டு போகிறாங்க. அப்போது இத்தனை நாள் குக்கியின மக்கள் அவங்க வாங்கின அடி, அவங்கள இழப்பு, அவங்களோட உயிரிழப்பு, அவங்களுடைய குடியிருப்பு இழப்பு, அகதிகள் முகாமில் சொந்த நாட்டிலேயே இவ்வளோ பெரிய அவலம் நடக்குது. போராளி குழுக்கள் தான் இன்றைக்கி குக்கியின மக்களை காப்பாற்றுறாங்க. இன்றைக்கி 5000 இராணுவம் மற்றும் துணை இராணுவம் சேர்த்து 5000 பேர் இறங்கியிருக்கிறாங்க அங்கே மெய்த்தியின மக்களை பாதுகாக்க. ஏன் அப்படின்னா, குக்கியின மக்கள் எல்லாம் தீவிரவாதிகள். பங்களாதேஷ் முஸ்லீம் கண்ட்ரி, பர்மா மியான்மரும் முஸ்லீம் கண்ட்ரி. அங்கேருந்து வந்து இந்தியாவுக்குள்ளே பல போதைப் பொருட்களை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை அவங்க சிதைக்கிறாங்கன்னு இவங்க வந்து கட்டுக்கதையை கட்டி விடுறாங்க. இதில் சொல்லப்போனால் அங்கே வந்து கஞ்சா மாதிரி ஒரு பொருள் விளையுதுங்க. அங்கே மலை கிராமங்களில் விளையுது. இதை பெரிதும் விளைய வச்சு அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட சிஎம்ஏ. இதை நாம் சொல்லலை, அந்த நாட்டுடைய ஒரு உயரதிகாரி, காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார். ஒரு பேட்டி இருக்குது, நீங்கள் வலைதளத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். ட்விட்டரில் லிங்க் தரேன், என் ட்விட்டர் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போது அவங்களே பல தவறுகளை செய்கிறாங்க. அந்த தவறுகளை எல்லாத்தையும் எடுத்து யார் மேலே போடுறாங்க? குக்கியின மக்கள் மேலே போடுறாங்க. பிரச்சனை இவ்வளோ தான். ஆனால்
பாஜக இதை டீல் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப மோசம். 19 மாதமாக கண்டுக்கல, என்ன நடக்குது ஏது நடக்குது எதையுமே தெரிஞ்சுக்கல. அங்கே பெண்கள், அதுவும் இராணுவ வீரருடைய மனைவியெல்லாம் அம்மனமாக்கப்பட்டு நடுவீதியில் விட்டாங்க. இது எதையுமே பாஜக கண்டுக்கல. இன்றைக்கி மெய்த்தி இனக்குழுக்கு ஆயுத தாக்குதல், மெய்த்தியின மக்கள் சாகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க. மக்கள் இனக்குழுக்களாகவும் மதங்களாலையும் பிரிவினை அடைஞ்சு இப்படி சண்டை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பாஜக தான். நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு இஸ்லாமியர் உத்தரப்பிரதேசத்தில் நிம்மதியாக வாழ முடியுதா? என்னைக்கு தன்னுடைய உயிர் போகும்னு அவருக்கே தெரியாது. குஜராத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ ராமர் கோயில் கட்டின இடத்துல கூட பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு நான்வெஜ்ஜு எங்கேயுமே இறைச்சி கடை இருக்கக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு கேடு கட்ட சட்டம் பார்த்தீங்களா? இதே மாதிரி பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்திலையுமே சிறுபான்மையின மக்கள் நிம்மதியாக வாழவே முடியல. இப்போது இந்த சிறுபான்மையை இங்கே கொண்டு வரோம்னா மேத்தி பெரும்பான்மை, குக்கி சிறுபான்மை, அதனால் குக்கி இன மக்களை தீவிரவாதிகளாக்கும் செயலை பாஜக அங்கே களமிறக்கி விட்டுருக்குது. இதுதான் பாஜகவுடைய அஜெண்டா. மக்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. யார்? பாஜக. இதுவரை போகிற இடமெல்லாம் கலவரம், போகிற இடமெல்லாம் வன்முறை. 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுமே கூட இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராவில் கேம்பெயின் பண்ணுறாரு நரேந்திர மோடி. மதவெறி அரசியலை முன்னிறுத்தி கேம்பெயின் பண்ணுறாரு. மறுபடியும் அதே மதவெறி தூண்டக்கூடிய மாதிரியான கேம்பெயின் தான் பண்ணுறாரு. இதெல்லாம் பேசவே கூடாது. தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் கூட்டணியாக இருக்குதோ பாஜகவோட அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மக்களுக்கு இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. மணிப்பூரில் கொக்கி இன மக்களை அழிக்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே பிடிக்கல. அங்கே என்ன நடந்தாலும் இயல்பு நிலை திரும்பணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். பாஜகவுடைய உண்மை முகம் இதில் அகப்பட்டு போச்சு. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.